You are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி டியூஸ்டே அண்ட் வெல்கம் டு BNS தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். காயின்பேஸ் போசிங் ஸ்கேமர்ஸ் வந்து $1.7 மில்லியன் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. சொலானா ஃபயர் டான்சர் வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. EtherFi ஃபவுண்டேஷன்லேருந்து EtherFi பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி ஸ்டில் $2.2 பில்லியன் ஒர்த்துள்ள பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பிலிப்பைன்ஸோட ஸ்டெபிள் காயின் இப்போ வந்து ரோனின் சைட் செயினில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செனேட்டர் வாரனோட ஆன்டி பிட்காயின் ஸ்டான்ஸை ஜான் டேட்டன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வீடன் சென்ட்ரல் பேங்க் அவங்களோட CBDCக்காக ஹெட்ரா அண்ட் அல்கோராண்டை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. $3 மில்லியன் ஒர்த்துள்ள பெண்டில் டோக்கன்ஸை வேல்ஸ் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. Q2 ENS டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. கிரெடிட்டர்ஸ் அண்ட் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து US பேங்க்ரப்சி கோர்ட்டில் வந்து லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் மைனரான டெராவுல்ஃப் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெர்ஜரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. செலோ ஃபவுண்டேஷன்லேருந்து செலோ L2 டெஸ்ட்நெட் டேங்கோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து காயின்பேஸ் ஸ்கேம் பற்றி. லாஸ்ட் 1 வீக்கில் 3 காயின்பேஸ் யூசர்ஸ் அண்ட் ஒரு கிரிப்டோ யூசர் கிட்ட இருந்து ஸ்கேமர்ஸ் வந்து மல்டிபிள் அட்டாக்ஸில் பல மில்லியன் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விக்டிம் கிட்ட இருந்து மட்டுமே $1.7 மில்லியன் வந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து காயின்பேஸோட எம்ப்ளாயிஸ் மாதிரியே வந்து விக்டிம்ஸ்க்கு வந்து மெயில் பண்ணதான் வந்து விக்டிம்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து சொலானா ஃபயர் டான்சர் கிட்ட இருந்து. சொலானா வேலிடேட்டர் சாஃப்ட்வேரான ஃபயர் டான்சர் வந்து ஜூலை 10th $1 மில்லியன் ஒர்த்துள்ள பக் பவுண்டி ப்ரோக்ராம் வந்து டெவலப்பர்ஸ்க்காக லான்ச் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை வந்து இம்யூனிஃபை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சொலானா ஃபயர் டான்சர் பக் பவுண்டி ப்ரோக்ராம் வந்து Web3 என்வாயன்மெண்ட்டில் பிளாக் செயின் சிஸ்டம்ஸை வந்து சேஃப் டிரான்சாக்ஷனோட செக்யூர் பண்ணுறது தான் வந்து ஒரு எய்மாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து EtherFi ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து. EtherFi ஃபவுண்டேஷன்லேருந்து 46 Ethereum ஒர்த்துள்ள EtherFi வந்து பர்ச்சேஸ் பண்ணதா லாஸ்ட் மண்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் EtherFi லிக்விட் ரீஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் டீம் கூட Ethereum மெயின்னெட்டில் வந்து EtherFiக்கு ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஜெர்மனியிலேருந்து. ஜெர்மனி வந்து ஸ்டில் $2.2 பில்லியன் ஒர்த்துள்ள 29,286 பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பிட்காயினோட லாஸ்ட் 24 hour ட்ரேடிங் வால்யூமில் பொட்டன்ஷியல் செல்லிங் ப்ரெஷர் வந்து 9% இருக்குது. மிட் ஜூன்லேருந்து ஜெர்மனியோட பிட்காயின் ஹோல்டிங்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு. பட் இது வரைக்குமே வந்து ஓவர் 10,000 பிட்காயின் வந்து அவங்க லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து. பிலிப்பைன்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான CoinPS டெவலப் பண்ண PHPC ஸ்டெபிள் காயின் வந்து பிலிப்பைன்ஸ் பீசோக்கு லிங்காக இருக்குது. இந்த ஸ்டெபிள் காயின் வந்து Ethereum பேஸ் பண்ணது. இப்போ ரோனின் சைட் செயின்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லோக்கல் பிளாக் செயின் கேமர்ஸ் வந்து அவங்களோட கேம் ஏர்னிங்ஸை வந்து யூஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து பே பண்ண முடியும். அடுத்த அப்டேட் வந்து யூஎஸ்லேருந்து. வெல் நோன் கிரிப்டோ அட்வொகேட்டான ஜானி டேட்டன் வந்து பிட்காயினை சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ரீசெண்டாக US செனேட்டர் எலிசபெத் வாரனோட ஆன்டி கிரிப்டோ ஸ்டான்ஸை டேட்டன் வந்து ட்விட்டர் எக்ஸில் நடந்த ஒரு பாட்காஸ்ட் டிஸ்கஷன் அவரோட ஒப்பீனியன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஸ்வீடன்லேருந்து. ஸ்வீடனோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரீட்டைல் CBDCயான கொரோனா மாடலோட சொல்யூஷன் அண்ட் அவங்களோட டீசென்ட்ரலைஸ் டிசைனுக்காக அல்கோரான் அண்ட் ஹெட்ரா வந்து டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனாவை ஹைலி சென்ட்ரலைஸ் டிசைன் அண்ட் செமி சென்ட்ரலைஸ் டிசைன் அண்ட் டீசென்ட்ரலைஸ் டிசைன் 3 டிஸ்டிங்ஸ் மாடலோட டிசைன் பண்ணுறதா வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பெண்டில் டோக்கன் பற்றி. ரீசெண்ட் டேஸாக வந்து மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 24 hours குளோபல் மார்க்கெட் 3% ட்ராப்பாக இருக்குது. லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் இப்போ வந்து $57,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ரீசெண்டாக வேல்ஸோட அட்டென்ஷன் வந்து பெண்டில் டோக்கன் மேலே திரும்பி இருக்கு. வேல்ஸ் வந்து $3 மில்லியன் ஒர்த்துள்ள பெண்டில் டோக்கன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BNS தமிழ்.